மோம் பியூட்டி ஆர்ட்ஸ் பார்த்துட்டு இருக்க எல்லாருக்குமே வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப நாளாகவே நீங்கள் வந்து ஸ்டென்சில் கேட்டுட்ருக்கீங்க இல்லையா? ஸோ அந்த ஸ்டென்சில் எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்றத வந்து இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த ஸ்டென்சில் ரெடி பண்ணுறதுக்கு உங்ககிட்ட இந்த மாதிரி ஃபைல் இருந்ததா அப்படின்னா அதை வந்து எடுத்துக்கோங்க. இல்லைனா இப்படி ஜிப்லாக் ஃபைல் இருந்ததா அப்படின்னா அதை கூட நீங்கள் வந்து எடுத்து ஸ்டென்சில் வந்து மேக் பண்ணிக்கலாம். ஒரு சில நேரம் இந்த ஜிப்லாக் ஃபைலில் பார்த்தீங்கன்னா கார்னர்ஸ்லாம் வந்துட்டு கிழிஞ்சிரும். அந்த மாதிரி கிழிஞ்ச ஜிப்லாக் ஃபைல் இருந்தது அப்படின்னா அதை வந்துட்டு எடுத்து ஸ்டென்சில் வந்துட்டு மேக் பண்ணிக்கோங்க. இல்லைனா நம்ம துணி கடைக்கு போகும்போது ஒரு கவர் தருவாங்க இல்லையா, பிளாஸ்டிக் கவர், அந்த கவர் கூட நீங்கள் வந்து எடுத்துக்கலாங்க. இல்லைனா OHB ஷீட் இருக்குது இல்லையா, இந்த OHB ஷீட் யூஸ் பண்ணி நம்ம சூப்பராக வந்துட்டு ஸ்டென்சில் வந்து மேக் பண்ணிக்கலாம். இந்த OHB ஷீட் யூஸ் பண்ணுறதுனால நமக்கு ஒரு பெனிஃபிட் இருக்குது, அது நான் உங்களுக்கு வந்துட்டு சொல்கிறேன். ஸோ வீடியோவை கண்டினியூவாக பாருங்கள். நான் இன்றைக்கி OHB ஷீட் யூஸ் பண்ணி தான் வந்து ஸ்டென்சில் உங்களுக்கு மேக் பண்ணி காமிக்க போகிறேன். ஓகேங்களா? இந்த மாதிரி OHB ஷீட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்டேஷ்னரி ஷாப்பில் வந்துட்டு கிடைக்கும். ஜஸ்ட் 2 or 3 rupees அப்படின்ற ரேஞ்சில் தான் வந்துட்டு உங்களுக்கு இருக்குங்க. மினிமம் 5 rupees வரைக்குமாவது வந்துட்டு இது இருக்கும். ஸோ இந்த OHB ஷீட் வந்து எடுத்துக்கோங்க. தென் அதுக்கப்புறமா கூகுளில் உங்களுக்கு வேணுங்கிற பிக்சரை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இல்லைனா ஸ்க்ரீன்ஷாட் வந்து எடுத்துக்கோங்க. ஸ்டென்சில் இமேஜஸ் அப்படின்னு சொல்லி நீங்கள் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய பிக்சர்ஸ் வந்துட்டு வரும். அதில் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை வந்து இந்த மாதிரி டவுன்லோட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ஓகேங்களா? தென் மொபைலுக்கு மேலே இந்த OHB ஷீட்டை இந்த மாதிரி வச்சு நீங்கள் வந்துட்டு ஃபுல்லாக வந்து வரைஞ்சி எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு வரைகிறதுக்கு வந்துட்டு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். அதுக்காக தான் வந்துட்டு அப்படியே நான் சொன்னேன் இல்லையா ஒரு பெனிஃபிட் இருக்குது அப்படின்னு சொல்லி, அதுதான் வந்து இது. ஸோ உங்களுக்கு வந்து வரைய தெரியல அப்படின்னா இந்த மாதிரி இமேஜஸை மொபைல்லேருந்து எடுத்து நீங்கள் இதுக்கு மேலே வச்சு இப்படி டேரெக்டாக வந்துட்டு நீங்கள் வரைஞ்சிக்கலாம். இது வரைகிறது பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்கெட்ச் யூஸ் பண்ணி வரையலாம். இல்லைனா பெர்மனெண்ட் மார்க்கர், OHB மார்க்கர் பென் யூஸ் பண்ணி நீங்கள் வந்துட்டு வரைஞ்சிக்கலாம். CD மார்க்கர் பென் யூஸ் பண்ணிக்கோங்க. தென் அதுக்கப்புறமா வேறு என்ன யூஸ் பண்ணலாம், ஜெல் பென் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறேன். யூஸ் பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? இப்போது இந்த குட்டி மான்குட்டி பிக்சரை வந்து நான் வரைஞ்சிட்டேன். ஓகேங்களா? இப்போ இந்த OHB ஷீட்டை வந்து நான் உங்களுக்கு எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள். இதுக்கு மேலே அந்த பிக்சர் அப்படி இருக்குது இல்லையா, இதை நம்ம இப்போ கட் பண்ண போகிறோம். இதை கட் பண்ணுறதுக்கு நல்ல ஷார்ப்பான ஏதாவது ஒரு கட்டர் வந்து எடுத்துக்கோங்க. சரிங்களா? நான் வந்து இந்த கட்டர் யூஸ் பண்ணி இப்போ ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து கட் பண்ணி நான் எடுத்துக்க போகிறேன். எங்கெல்லாம் ட்ரா பண்ணியிருக்கேனோ அங்கே மட்டும் நான் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன். சரிங்களா? கட் பண்ணும்போது மடியிலையோ கையிலையோ யூஸ் பண்ணி வந்து கையிலையோ வச்சு வந்து நீங்கள் கட் பண்ணிட வேண்டாம். தரையில் வச்சு கட் பண்ணுங்கள். இல்லைனா இந்த மாதிரி ஏதாவது கார்ட்போர்ட் அட்டையோ எக்ஸாம் பேடோ யூஸ் பண்ணி வந்து கட் பண்ணிக்கோங்க. அதுக்கு மேலே வச்சு கட் பண்ணணும். சரிங்களா? கட் பண்ணும்போது கண்டிப்பாக பேரண்ட்ஸ் கூட இருக்கும்போது மட்டும் வந்து இதெல்லாம் பண்ணுங்கள். ரொம்ப சேஃபாக பொறுமையாக பண்ணினீங்க அப்படின்னா சூப்பராக உங்களுக்கு வந்துட்டு அந்த இமேஜஸ் வந்துட்டு கிடைக்கும். ஸோ அதனால் ரொம்ப வந்து பொறுமையாக பண்ணுங்கள். இப்போ ஒவ்வொன்றா வந்து நான் கட் பண்ணி எடுக்கிறேன். நான் எப்படி கட் பண்ணுறேன் அப்படின்றத வந்துட்டு பாருங்கள். ரொம்ப பொறுமையாக தான் வந்து நான் கட் பண்ணுறேன். இப்போ வந்து வீடியோவை ஸ்பீட் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் உங்களுக்கு நான் வேகமாக பண்ணுற மாதிரி தெரியும். பட் நான் ரொம்பவே வந்து பொறுமையாக தான் வந்துட்டு பண்ணினேன். ஸோ அதனால் நீங்களுமே வந்துட்டு அப்படி பண்ணிக்கோங்க. இப்போ ஃபுல்லாகவே வந்து கட் பண்ணி முடிக்க போகிறேன். முடிச்சதுக்கப்புறம் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். சரிங்களா? இப்போ பாருங்கள், கட் பண்ணி முடிச்சாச்சு. நம்மளோட மான் பிக்சர் வந்து ரெடி ஆகிடுச்சு. இது உங்களுக்கு தெரியுது இல்லையா? இப்போது இந்த கட் பண்ணின பீசஸ் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். இது வந்துட்டு நமக்கு வேஸ்ட்டு தான். இது நம்ம தூக்கி போட்டுடலாம். லாஸ்ட்டாக வந்து ஸ்டென்சில் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத வந்துட்டு டெஸ்ட் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி எந்த மாதிரி பிக்சர்ஸ்லாம் வந்துட்டு வரையலாம் அப்படின்ற ஒரு ஐடியாக்காக நான் உங்களுக்கு வந்துட்டு வரைஞ்சி காமிச்சிருக்கேன் பாருங்கள். இந்த மாதிரி டால் வந்து வரைஞ்சிருக்கேன். தென் அதுக்கப்புறமா ஒரு ஃப்ளவர் பெட்டல்ஸ் மட்டும் இருக்கிற மாதிரி வந்துட்டு வரைஞ்சிருக்கேன். தென் அதுக்கப்புறம் மான் வரைஞ்ச மாதிரியே ஒரு குதிரை பிக்சர் வந்துட்டு வரைஞ்சிருக்கேன். குதிரை மாதிரி தானே இருக்குது. அதுக்கப்புறம் இன்னொரு OHB ஷீட் பேப்பரில் ஒரு பூ டிசைன் வந்துட்டு வரைஞ்சிருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு ஹாஃப் ஃப்ளவர் மட்டும் இருக்கிற மாதிரி ஒரு இமேஜ் வரைஞ்சிருக்கேன். இது எல்லாமே வந்துட்டு ஒரு ஐடியாக்காக தான் வந்துட்டு உங்களுக்கு வரைஞ்சி காமிச்சிருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு ஃப்ளவர் டிசைன் அது ஆல்ரெடி வந்துட்டு நான் கட் பண்ணிட்டேன் ஸ்டென்சிலுக்காக. அண்ட் ஒரு ஏசுநாதர் பிக்சர் வந்து வரைஞ்சிருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு ஸ்டார் லேம்ப் வரைஞ்சிருக்கேன். ஒரு பட்டர்ஃப்ளை வந்து வரைஞ்சிருக்கேன். இது எல்லாத்தையும்னா எல்லாமே கிடையாது, ஒரு சில பிக்சர்ஸ் மட்டும் இந்த மாதிரி நான் கட் பண்ணிவிட்டு ஸ்டென்சில் எப்படி ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்றது வந்துட்டு லாஸ்ட்டாக நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். ஓகேங்களா? இப்போ நான் கட் பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் நான் எப்படி பண்ணுறேன் அப்படின்றது வந்துட்டு பாருங்கள். உங்களுக்கு நான் கட் பண்ணுறது பார்க்குறதுக்கு பிடிக்கல அப்படின்னா தாராளமாக நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணிக்கோங்க. ஸ்கிப் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக வந்து டெஸ்டிங் மட்டும் பாருங்கள். ஓகேங்களா?
ஒரு சில பிக்சர்ஸ் வந்து கட் பண்ணி முடிச்சாச்சு இல்லையா? இப்போ நம்ம செக் பண்ணி பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் வந்து அந்த மான் பிக்சர் நம்ம வரைஞ்சிருக்கோம் இல்லையா? இந்த மானை நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். டெஸ்ட் பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு ஒயிட் கலர் பேப்பர் வந்து எடுத்திருக்கேன். தென் அதுக்கப்புறம் க்ரீன் கலர் அக்ரிலிக் பெயிண்ட் வந்து எடுத்திருக்கேன். தென் ஒரு ஸ்பாஞ்ச் யூஸ் பண்ணி இந்த மாதிரி தொட்டு தொட்டு டேப் பண்ணி நான் எடுத்துக்க போகிறேன். இந்த மாதிரி தான் நம்ம ஸ்டென்சில் வந்து யூஸ் பண்ணணும் அப்படின்றது எல்லாத்துக்குமே தெரியும். இது வந்துட்டு சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. பட் இருந்தாலும் தெரியாதவங்களுக்காக சொல்கிறேன். இந்த மாதிரி டேப் பண்ணும்போது உங்கள் லெஃப்ட் ஹேண்ட் யூஸ் பண்ணி அந்த ஸ்டென்சிலை நல்லா வந்து இருக்க பிடிச்சிக்கோங்க. அந்த பேப்பரோட ஒட்டி இருக்கிற மாதிரி பிடிச்சிட்டு அதுக்கப்புறமா வந்து இந்த மாதிரி டேப் பண்ணி எடுத்துக்கோங்க. ஃபுல்லாக டேப் பண்ணி முடிச்சுட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். சரிங்களா? இந்த ஸ்டென்சிலை இந்த மாதிரி பேப்பரில் தான் வந்து யூஸ் பண்ணி கலர் பண்ணணும் அப்படின்றதெல்லாம் கிடையாது. பாட்டில் ஆர்ட் பண்ணலாம். ஈவன் வால் பெயிண்டிங் கூட இந்த ஸ்டென்சில் யூஸ் பண்ணி நம்ம வந்துட்டு பண்ணிக்கலாம். இந்த ஸ்டென்சிலில் இன்னொரு ப்ளஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்துட்டு வாட்டர் ப்ரூஃப். இது லைஃப்லாம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் இந்த மாதிரி யூஸ் பண்ணிவிட்டு அதை அப்படியே வந்து கழுவி மறுபடியும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ பாருங்கள், ஃபர்ஸ்ட் பிக்சர் வந்துட்டு எவ்வளோ சூப்பர்பாக ரெடி ஆகிடுச்சு இல்லையா? இப்போ நம்ம செகண்ட் பிக்சர் வந்து இதே மாதிரியே பெயிண்ட் பண்ணி பார்க்கலாம் எப்படி வருது அப்படின்னு சொல்லிட்டு. இனி எல்லா பிக்சர் வரும் அப்படின்ற நம்பிக்கை இருக்குது. இதே மாதிரியே தான் நீங்கள் ஏதாவது பிளாஸ்டிக் கவர் எடுத்தீங்க அப்படின்னாலுமே இதே மெத்தடில் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பர்ப் ரிசல்ட் வந்துட்டு உங்களுக்கு கிடைக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு ஃபீட்பேக் வந்து சொல்லுங்கள். இந்த மாதிரி ஏதாவது ட்ரை பண்ணினீங்க அப்படின்னா எனக்கு மெயிலுக்கு வந்துட்டு உங்களோட பிக்சர் வந்து சென்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா தேர்ட் பிக்சருக்கு ஒரு வயலட் கலர் அக்ரிலிக் பெயிண்ட் யூஸ் பண்ணி வந்து கலர் பண்ணிட்டு இருக்கேன். உங்ககிட்ட அக்ரிலிக் பெயிண்ட் இல்லை அப்படின்னா அக்ரிலிக் பெயிண்ட் மேக்கிங் வீடியோ கூட நம்ம சேனலில் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோவோட லிங்க் வந்து நீங்கள் போய் தேட வேணாம், டிஸ்கிரிப்ஷனில் வந்து இருக்குது. போய் செக் பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? இப்போ பாருங்கள், தேர்ட் பிக்சர் செம்மையாக இருக்குல்ல? இந்த ஃபோர்த் பிக்சருக்கு பார்த்தீங்கன்னா நான் டபுள் கலர் மாதிரி வந்துட்டு செஞ்சுருக்கேன். ஒரு சைடு வந்து ப்ளூ அண்ட் இன்னொரு சைடு வந்து ரெட். இந்த மாதிரி டபுள் கலர் கூட நீங்கள் வந்து பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு ஐடியாக்காக வந்து இந்த மாதிரி செஞ்சு காமிச்சிருக்கேன். இப்போது இதையுமே வந்து எடுத்து பார்க்கலாம். செமல்ல. இப்போ ஃபிஃப்த் பிக்சராக வந்து இந்த ஃப்ளவர் வந்து நான் ஒரு பிங்க் கலர் அக்ரிலிக் பெயிண்ட் யூஸ் பண்ணி வந்து கலர் பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு இது ரொம்ப ஃபேவரட்டான ஒன்றா வந்துட்டு இருந்தது. நான் உங்களுக்கு எடுத்து காமிக்கிறேன் பாருங்களேன். உங்களுக்கே வந்து பிடிக்கும். சூப்பர்பாக இருக்குல்ல? இப்போது இந்த ஸ்டென்சிலை நம்ம அப்படியே வந்து கழுவி கூட எடுத்து மறுபடியும் வந்து ரியூஸ் பண்ணிக்கலாம். அதுக்காக நான் உங்களுக்கு கழுவி வந்து எடுத்து காமிக்கிறேன். சரிங்களா? இப்போது கழுவிட்டேன். எல்லா ஸ்டென்சிலுமே வந்துட்டு கழுவிட்டேங்க. இப்போது இந்த ஃப்ளவர் ஸ்டென்சில் பாருங்களேன், மறுபடியும் பழசு மாதிரியே மாறிடுச்சு இல்லையா? இதை மறுபடியும் வந்து நம்ம ரியூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ லைஃப் லாங் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் வந்துட்டு இந்த மாதிரி செஞ்சு வச்சுட்டா மட்டும் போதும். உங்களுக்கு வேணுங்கிற டிசைன் வந்து வரைஞ்சி செஞ்சுக்கோங்க. வரைகிறதுமே ஈஸி. நான் ஸ்டார்டிங்லேயே சொன்னேன் இல்லையா? அந்த மாதிரி வந்து வரைஞ்சிக்கோங்க. இப்போது அடுத்து நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஏசுநாதர் பிக்சர் இருக்குது இல்லையா? அந்த ஏசுநாதர் பிக்சர் ஸ்டென்சில் வந்து நான் மேக் பண்ணியிருக்கேன். ஸோ கட் பண்ணிட்டேன் ஸ்டென்சில் மாதிரி. இதை யூஸ் பண்ணி இப்போ நம்ம கலர் பண்ணி பார்க்கலாம். எப்படி ஏசுநாதர் பிக்சர் வந்து அழகாக வந்திருக்கு அப்படின்றத பார்க்கலாம். அதுக்கு ஒரு பிளாக் அக்ரிலிக் பெயிண்ட் யூஸ் பண்ணி வந்து கலர் பண்ணிகிட்ருக்கேன். கலர் பண்ணிவிட்டு நம்ம எடுத்து பார்ப்போம். இந்த மாதிரி ஏதாவது ஒரு கார்டு உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா அந்த கார்டு பிக்சர் கூட நீங்கள் வந்து இதே மாதிரி ஸ்டென்சில் மாதிரி மேக் பண்ணி வச்சுக்கலாம். இப்போது கலர் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ நான் உங்களுக்கு எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள். சூப்பர்பாக இருக்குல்ல? எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. கண்டிப்பாக இந்த ஐடியா வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா ஒரு லைக் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வந்துட்டு ஷேர் பண்ணுங்கள். ஓகேங்களா? கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு தோணுச்சுன்னா தாராளமாக வந்து நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானில் ஆல் அப்படின்ற ஆப்ஷன் கேட்கும். ஓகேவா? அந்த ஆப்ஷனையும் ப்ரெஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா தான் நம்ம சேனலில் நான் போஸ்ட் பண்ணுற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு தொடர்ந்து வரும். தேங்க்யூ. டேக் கேர். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். பபாய்.